மக்களே, நான் உங்கள் ஏஆர்கே. நீங்கள் பார்த்துருக்கிறது ஏஆர்கே தமிழ். ஸோ எப்படி வீடியோலாம் கரெக்டாக பண்ணுறேன்னா? எஸ், இதான் சொன்னால் நான் செய்வேன். ஸோ எஸ், பார்த்துருப்பீங்க நம்ம சேனல் 50 சப்ஸ்கிரைபர்ஸ் அடிச்சாச்சு. எல்லாமே உங்களால் தான். தேங்க்யூ ஃபார் யுவர் சப்போர்ட். அண்ட் ரொம்ப நாள் கழிச்சு இப்போ ஒரு லோன் கோல்ஃப் போட போகிறோம்னா இல்லை, இப்போயும் சிஎஸ் தான் போட போகிறோம். நான் இப்போவும் சொல்கிறது தான், இந்த வீடியோ நீங்கள் பார்க்கறது மட்டும் இல்லாமல் எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்கள். இப்படி ஒரு சேனல் இருக்குதுன்னு தெரிஞ்சு அவங்களுக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாங்கன்னா நம்மளோட அடுத்த மைல்ஸ்டோனான 100 சப்ஸ்கிரைபர்ஸ் நம்ம சீக்கிரம் ரீச் பண்ணலாம். ஸோ அதுக்கு உங்களுக்கு ஆசை இருந்தால், நம்ம சேனல் 100 சப்ஸ்கிரைபர்ஸ் போகணுன்னு ஆசை இருந்தால் நீங்கள்லாம் பண்ண வேண்டியது ஒன்றே ஒன்று தான். இந்த வீடியோவை நீங்கள் பார்க்கறது மட்டும் இல்லாமல் லிங்கை ஷேர் பண்ணிவிட்டு அப்புறம் இந்த வீடியோவுக்கு ஒரு லைக்கை போட்டுவிடுங்க. அப்புறம் அந்த சப்ஸ்கிரைப் பட்டன் புதுசாக பார்க்குறவங்களுக்கு சொல்கிறேன், சப்ஸ்கிரைப் பட்டன் சும்மா தான் இருக்குது. அது சும்மா தாங்க இருக்குது. என்ன தாங்க பண்ணுறது? சும்மா தான் இருக்குது. அதை வந்து தட்டி விடுங்க. ஓகே, இப்போ நம்ம ப்ரெஷர்ட்டை மாற்றிட்டு மேட்ச் ஸ்டார்ட் பண்ணிடுவோம். ஓகே, ஸோ இப்போ ஆஸ்காரை மாற்றிடுவோம். ஏன்னா இவனை தச்சியை வச்சுட்டு சமாளிக்க முடியாது. ஸோ இப்போ மாற்றியாச்சா, போய் ஸ்டார்ட் பண்ணுவோம். அதுக்கு கொஞ்சம் நேரம் வெயிட் பண்ணுவோம். ஏன்னா போன வீடியோ பார்த்தா உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் அது சீக்கிரம் ஸ்டார்ட் பண்ண என்ன நடக்கும்ட்டு. அது வெயிட் பண்ணி ஸ்டார்ட் பண்ணி போன வீடியோவில் என்ன ஆச்சுன்னு சில பேருக்கு தெரியும். பார்த்துருந்தா கமெண்ட்டில் சொல்லுங்கள். ஓகே, ஸ்டார்ட் ஆகுது. இங்கே போயிடுச்சு. 15 16 ஸ்டார்ட் ஆகிடுமா? ஸ்டார்ட் ஆகிடு. ப்ளீஸ் ஸ்டார்ட் ஆகிடுச்சு. சொலாரா தான். சொலாராக்கும் நம்மளுக்கும் என்னன்னே தெரில. ஒவ்வொரு தடவை உங்களுக்கு வீடியோ அப்லோட் பண்ணும்போது போன தடவை மட்டும்தான் மேப் மாறிச்சுன்னு நினைக்கிறேன். இந்த ஒரு தடவை இல்லை, போன தடவை ஒரு தடவை தான் மேப் மாறிச்சுன்னு நினைக்கிறேன். மீதி எல்லா டைமும் சொலாரா மட்டும்தான் வருது. இந்த ஏற்கனவே போன மேட்ச்சே சொதப்புனேன். இந்த மேட்ச் என்ன பண்ண போகிறோமோ தெரியல. ஸ்டார்ட் ஆகிடுச்சு. பார்ப்போம் நம்மளோட பர்ஃபார்மன்ஸ் எப்படி இருக்குது அப்படிங்கிறத. யூஎஸ்பி 2 எடுத்துப்போம். டக்குன்னு எடுத்துட்டேன். போ. இது கொஞ்சம் லேட் ஆகிடுது. அந்த லேட் லாபி பிரச்சனை மட்டும் இருக்குது எனக்கு கொஞ்சம். என்னன்னு தெரியல. ஊட்டிட்டு நிற்கிறேன்னா. ஓகே, இப்போ டீம்மேட் ஒருத்தர் வந்திருக்கானா? வா. இப்போ வந்து நான் ஒருத்த மட்டும் இருந்தும் அடிக்காமல் போன கதையாகிட போகுது. ஸோ கீழே இறங்கிடுவோம். ஐயோ, டேமேஜ் ஆகிட்டு. இது இந்த ஃபஸ்ட்டு வீடியோவில் பண்ண மாதிரியே பண்ணிகிட்டு இருக்கேன் கைஸ். ஏன்னே தெரியல, இப்படியே பண்ணிகிட்டு இருக்கேன். நேரம் போவோம். ஓகே. அந்த பக்கம் தான் புல்லட்ஸ் வருது. இந்த பக்கத்தில் வந்து எனிமீஸ் ஆக்சுவலி எங்கே இருக்காங்கன்னு தெரில. டபுள் டேமேஜா? ஜோனுக்கு வேற போயிட போகிறேன். ஸோ இப்போ அப்படியே மூவ்மெண்ட்டை ஸ்டார்ட் பண்ணுவோம். அப்படியே போவோம். இந்த பக்கம் தான் ஷூட்டிங் சவுண்ட்ஸ்லாம் கேட்குது. இங்கே தான் நிற்கிறானுங்க. ஸ்குவாடை இங்கே தான் நிற்கிறானுங்களா? இந்த இடத்துல இருந்தாடா எங்கள் அத்தனை பேர் முடிச்சிங்க நீங்கள் எங்கள் டீம்மேட்ஸில். அவ்வளோதான், ஸ்கில்லை போய்ட்டு முடிச்சிட்டானுங்க. ஸோ சரி, மொதல் பந்தை எப்போவும் என் மாப்பிள்ளை சாமி கூப்பிட்ருவாங்கிற மாதிரி மொதல் ரவுண்டை எப்போவும் கடவுள் கூப்பிடுவோம். ஆப்பனண்ட்டுக்கு விட்டு கொடுத்துருவோம். ஸோ ஸ்டார்ட் பண்ணுவோம். இந்த ரவுண்டு மட்டும் என்ன ப்ரோ பண்ணிட போகிற நீ அப்படின்னு கேட்பீங்க சில பேர். இந்த ரவுண்டு ஏதாவது ட்ரையாவது பண்ணலாம். ஏன்னா போன ரவுண்டு நான் டேமேஜ் கூட கொடுக்கல. இந்த ரவுண்டு ஏதாவது ட்ரையாவது பண்ணலாம். G36 எடுத்திருக்கேன். என்ன ஆகும்னு தெரியல. நேராக போக வேண்டியதான். இங்கே ஒருத்தர் வேறு ஏதோ பேட்டு மாதிரி வச்சுக்கிட்டு சுற்றிக்கிட்டு இருக்காரு. நான் அதெல்லாம் எடுக்காதே கிடையாது ப்ரோ. ப்ராப்ஸ் எல்லாம் இல்லை, ஒன்லி வெப்பன்ஸ். ஓகே, போவோம். அப்படியே இவர் பின்னாடியே போக வேண்டியது தான். நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி டீம்மேட்டுக்கு பின்னாடி ஃபாலோ பண்ணி போனால் ஓசிக்கில் கிடைக்கிது. ப்ளஸ் கொஞ்சம் சேஃப்டி. நம்ம டேமேஜ் ஆகணும்னா சப்போஸ் டவுன் ஆகிட்டோன்னா அவர் ரிவைவ் பண்ணி விடுவார். அது ஒரு சேஃப்டி ப்ளஸ் ஓசிக்கில். இப்படி 2 அட்வான்டேஜ் இருக்கும்போது எவனாவது டீம்மேட்ஸ் கூட போக மாட்டேன்னு சொல்லுவானா? நீங்களே சொல்லுங்களேன். அதனால தான் நான் இப்போ போகிறேன். ஃபயரிங் சவுண்ட் கேட்குது. ஓகே, அப்படியே போவோம். இல்லை, ஜோன் வேறு அங்கங்கே வருகிறது. ஓ மை கேட், எந்த பக்கம் போகிறதுன்னு தெரியல. சும்மா சுற்றுவோம். அங்கே பாரு, நம்ம டீம்மேட்ஸ் பக்கத்தில் ஃபுட் ஸ்டெப்ஸ் காட்டுது.
ஓ மேலே நிற்கிறானுங்களா? இல்லை பின்னாடி 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 மேலே தான் நிற்கிறான். போடு ஒருத்தன் டவுன். போ 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 அவனுக்கு கில் எடுத்து ப்ரோ. அவனுக்கு கில் எடுத்துரு ப்ரோ. எப்படி கில் எடுக்கிறது இங்கேருந்து? ஆஹா நல்ல வேலை. அந்த மோஸ்ட் கொஞ்சம் டேமேஜ் கொடுத்து அவன் அடிச்சிட்டான். மேலே அந்த டீம்மேட் அடிச்சிட்டானா சில டைம் நம்மளுக்கு ஓசிகள் கிடைக்கும், சில டைமுக்கு நம்ம கூட ஒருத்தவங்க கூட போவோம்ல, நம்மளுக்கு கிடைக்காம நம்ம போகிறவங்க கூட அவனுக்கு கிடைச்சா கூட வாய்ப்பு இருக்குது கிடைக்க கூட. ஸோ இது விஎஸ் எடுத்துருக்கேன்னா இப்போது எடுத்துகிட்டு ஒரு ரவுண்ட் தான் முடிஞ்சிருக்கு. ஏதோ ஃபுல் மேட்சும் முடிஞ்ச மாதிரி இருக்குது, ஆனால் ஒரு ரவுண்ட் தான் முடிஞ்சிருக்கு. விஎஸ்எஸ் கொடுத்துட்டாங்க எப்படியோ. விஎஸ்எஸ் எடுத்துகிட்டு போவோம். ஓகே நீ வெயிட் ஃபார் சம் டைம். ஆனால் அந்த கேஜ் ஓப்பன் ஆகும். எஸ் ஓப்பன் ஆகிடுச்சு. அந்த இதில் போய்ட்டு டைம் சூப்பர். அதே தான் அவர் கூட தான் போகும். ஓகே சீக்கிரம் போ. இந்த ரவுண்டு எனக்கு சொதப்பிடுவேன்னு இல்லை ஆமாம் சொதப்பிடுவேன்னு எங்கள் உண்மை மனசு சொல்லுது. நடக்க போகுதுன்னு தெரியலை. அவ்வளோதான். அவ்வளோதான் டவுனு. அது எப்படி தான் எனக்கு தெரில. எனக்கு நான் சொல்கிறதுக்கு ஆப்போசிட்டாக தான் அப்படியே நடக்குது. சும்மா விட்டுருந்தாலாவது பரவாயில்ல, கில்லையும் எடுத்துட்டான். சரி இவனை பார்ப்போம் ஸ்பெக்டேட்லையாவது. ஒருத்தன் தான் நிற்கிறான். ஏன் டவுனு வேறு எவனாவது நிற்கிறானா ப்ரோ? இல்லை இவன் தான் ஒருத்தன் தானா? அவ்வளோதான். யார் ப்ரோ ஒரு டீம்மேட் ஒருத்தர் அவன் வந்து கடைசி டவுன் ஆனால அவன் ஐடியை பார்த்தீங்களா கைஸ்? காக்கான்னு வச்சுருக்கான். காக்கான்லாம் ஐடி வைப்பாங்களா ப்ரோ? ஒரு லாஜிக்காக நம்ம ப்ரோ ஐடி வைக்கிறதில்ல, காக்கான ஐடி வச்சுருக்காரு ப்ரோ அவர். ஓகே இப்போது நார்மலாக அப்படியே போனோம். இங்கே தான் வெஸ்டே ஹெல்மெட்டையும் முதல்ல ஃபில் பண்ணிப்போம். இல்லை ஹெல்மெட் லெவல் 2க்கு போனது மாதிரி நான் பண்ண முடிஞ்சுது. சரி பண்ணிப்போம். அவ்வளோதான். இப்போ போவோம். அவர் கூட அப்படியே ஃபாலோ பண்ணி போவோமா? முந்திரி கொட்டை வேலையாக இப்போ இறங்குறது வந்து முந்திரி கொட்டை தனமான வேலைன்னு தான் நினைக்கிறேன். இப்போ இங்கேருந்து இறங்குறது முன்னாடி ஸ்கோப் போட்டு பார்த்துருப்போம். சரி இறங்குவோம். என்ன ஆக போகுது? ஓகே ஃபுட் ஸ்டெப்ஸ் காட்டுது. இந்த இடத்துல வேறு இந்த எம்எஸ் வேறு வேலையை காட்டுது. அதாவது பிங் அது வந்து வேலையை காட்டுது. ஐயோ இங்கே ஒருத்தன் வரானே மேலே ஏறி வந்து அடிச்சிட்டான். அந்த தச்சி ஆக்சுவலி ஃபஸ்ட் ரவுண்டில் அடித்தான் இல்லையா, அதுக்கு வந்து ரிவெஞ்ச் எடுத்துருக்கான்னு நினைக்கிறேன். ஃபஸ்ட் ரவுண்ட்லேயோ செகண்ட் ரவுண்ட்லேயோ அந்த லூஸை அடித்தேன் நான், அந்த தச்சியா லூஸை. அதுக்கு வந்து ரிவெஞ்ச் எடுத்துருக்கான்னு நினைக்கிறேன் எனக்கு தெரிஞ்சு. ஸோ இப்போ ஸ்பெக்டரில் பார்ப்போம். அவ்வளோதான். நம்ம விட்டாலும் டீம்மேட் விட மாட்டார் அந்த அக்கா. அந்த அக்கா ஆனால் அந்த அக்காவை எவனும் விட மாட்டானுங்க. டேமேஜ் இருந்தால் போய் ஹைட் அவுட்டில் போய் மெட்டு போகணும் கூடவாக்கா தெரியாது உனக்கு. செத்துருச்சு அந்த அக்கா. முடிஞ்சு 2 ரவுண்டு கண்டினியூஸாக டிஃபீட் அடிச்சிட்டானுங்க. ஓகே 1v0 போக வேண்டிய மேட்ச்சு 1v3க்கு வந்துருச்சு. 3க்கு 3 வந்துருச்சு. இப்போது என்ன பண்ணலாம்? விஎஸ்எஸ் எடுத்து போவோமா? விஎஸ்எஸ் எடுத்து போவோம். விஎஸ்எஸ் எடுத்துகிட்டு சும்மா போக வேண்டியது தான். எனக்கு கையில் கிடைக்கிறவங்க அடிக்க வேண்டியது தான், இல்லை அவங்க கையிலாவது சிக்க வேண்டியது தான். அது தவிர என்ன பண்ண முடியும் அதில்? அவ்வளோதான். அப்படியே நார்மலாக போக வேண்டியது தான். இவர் கூட நான் போகிறேன்னா இல்லை நான் என் கூட இவர் வரானான்னு தெரில. ஓகே பொறுமையாக ஸ்லோ வெயிட். உட்காந்து எந்திரிக்கிறமே ஒழிய ஒன்றும் பண்ணல. இப்போ உண்மையால் நான் உட்காந்து தான் எந்திரிக்கிறேன். இங்கே இறங்கிட்டேனா? இறங்கி போய் என்ன பண்ண போகிறோம்? எனிமி இருக்காங்க. மூர்ஸு எவனே இருந்த மாதிரி இருந்தது அங்கே. அவ்வளோதான். கீழே எடுத்துருவோம். ஃபர்ஸ்ட் டூனு மேலே அத்தனை பேர் நிற்கிறானுங்க. ஸ்கோப் போட்டு அடிப்போம். அவ்வளோதான். ஒருத்தன் டவுன்.
இதுதான் ப்ரோ. ஓ அவனை ரிவைவ் பண்ணுறதுக்கு இன்னொரு கேஸ் உள்ளே வந்திருக்கேன். ஆனால் அவர் என் கைக்கு வாட்டமாக இல்லை. அவர் ரிவைவ் பண்ணுறதுக்கு இன்னொரு கேஸ் உள்ளே வந்திருக்கு. வந்து அந்த கேஸ் வந்து படுத்துக்கிட்டேன்னு நினைக்கிறேன். சைட்லேருந்து உள்ளே போயிரு சைட்லேருந்து எவனோ அடிச்சுட்டு இருக்கான். அந்த மோர்ஸ் மேலே ஒருத்தன் நின்னானே. தச்சி அதே ரெடி ஜோனில் போய்ட்டு அவன்ட்டேனா ஷபா. அது என்ன ஒரு கனெக்டிவிட்டி பாருங்களேன். போன வீடியோலையும் நான் வந்து இதை ட்ரெயினில் தான் டவுன் ஆனேன். சரி இப்போ அடுத்த ரவுண்டாக பார்ப்போம் என்ன நடக்குதுன்ட்டு. ஓகே பெஸ்ட்டு எல்லாம் ஃபில் பண்ணியாச்சு. விஎஸ்எஸ் தான் எடுத்திருக்கேன். ஓகே விஎஸ்எஸ் போதும். MP5 இல்லை தேவையில்லை. ஓ தேவையில்லை. விஎஸ்எஸ்க்கு தான் நான் சுற்றியல் போடணும். 2 விஎஸ்எஸ் எடுத்துகிட்டு சுற்றியல் போட்டாச்சு. 2v3 சிச்சுவேஷன் 2க்கு 3 என்ன நடக்க போதோ தெரியல. ஓகே போடு டவுனு ஒருத்தன் டவுனு கில் எடுத்தாச்சு. ட்ரோன் விட்டுருவே பண்ணுறீங்களா தங்கத்தை வாங்கு வாங்க. இந்த பக்கம் போவோம் ப்ரோ. பின்னாடிலேருந்து இல்லை யாருமே இல்லை ப்ரோ. பின்னாடிலேருந்துன்னு சொல்லி வாய மூடல. பின்னாடிலேருந்து தான் அடிக்கிறானுங்க. எப்படின்னே தெரியல. இந்நேரத்தில் ஹெல்ப் பண்ணி விட்டு என்ன ப்ரோ பண்ண போகிற நீ? ரவுண்டே முடிஞ்சு ப்ரோ. எல்லா கில்ஸையும் நீங்கள் எடுத்துகிட்டு அப்புறம் இப்போ மட்டும் இது பண்ணிங்கன்னா என்ன ப்ரோ லாஜிக் இது? இதெல்லாம் லாஸ்ட் ரவுண்டு அப்படியே. ஓகே இந்த கேஸ் மட்டும் ஓப்பன் ஆக மாட்டுது ப்ரோ. இதுக்கு ப்ரோ 10 9 8 7 6 5 3 4 3 2 1 சீக்கிரம் மூவ் ஓப்பன் ஆகி ப்ரோ. ஓப்பன் ஆகிடு. ஓகே இதே போகும். இந்த பக்கம் எவனும் இருக்கிற மாதிரியே தெரியலை. ஓ இங்கே ஒரு பாட் நிற்கிது ப்ரோ. இங்கே ஒரு பாட் நிற்கிது. என்னையே அழுத்துறியா நீ? வாங்கு. ஹெல்ப்புக்கு இன்னொருத்தவரா? வா அவ்வளோதான். மண்டே உடச்சாச்சு. அண்ட் போய் அடித்தாச்சு. இதே மாதிரி ஒரு சூப்பரான வீடியோவில் நெக்ஸ்ட் சண்டே உங்களை மீட் பண்ணுறேன். அண்ட் அது வரையும் கீப் வெயிட்டிங்.